ரெஸ்பெக்ட் யூ. உங்களுக்கு நீங்களே மரியாதை செலுத்துங்கள். இட் டசன்ட் மேட்டர் வாட் அதர் பீப்புள் திங்க் ஆஃப். அடுத்தவங்க என்ன உங்களை பத்தி நினைக்கிறாங்கன்றத பத்தி கவலையே கிடையாது. ஆல் தட் மேட்டர் இஸ் வாட் யூ திங்க் ஆஃப் யூ. உண்மையாலுமே எது முக்கியமான விஷயமா இருக்கு அப்படின்னா, நீங்க உங்களை பத்தி என்ன சிந்திக்கிறீங்கன்றதுதான் முக்கியமானதா இருக்கு. we lose so much energy worrying about the opinions of others. அடுத்தவன் நம்மளை என்ன நினைப்பான் அப்படின்னு நினைச்சே நம்மளுடைய பயங்கரமான எனர்ஜியெல்லாம் இழந்துடுறோம். வாண்டிங் டு பி லைக்ட். நம்ம மற்றவங்க விரும்பணும் நம்மளை அப்படிங்கிறதுக்காக என்ன வேணாலும் டான்ஸ் ஆடுறதுக்கு தயாராக இருக்கும். லீடர்ஷிப் அண்ட் பர்சனல் மாஸ்டரி இஸ் அபவுட் ரைசிங் அபவ் சோசியல் அப்ரூவல் டு செல்ஃப் அப்ரூவல். சோசியலாக பார்த்து ஐயா அவர் ரொம்ப நல்லவருங்க, அவர் எதுவுமே பண்ண மாட்டாரு, தப்பு பண்ண மாட்டாரு, ஒன்றும் பண்ண மாட்டாரு, நல்லவரா இருக்கிறாருங்க அப்படிங்கிறதுனால நம்ம மிகப்பெரிய லெவலுக்கு போக மாட்டோம். நமக்கு நாமே கொடுக்கின்ற மரியாதை, அதை உயர்த்திக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யறோம், மற்றவன் என்ன நினைச்சாலும் அதை பத்தி கவலை கிடையாது. அதுக்கு என்ன நம்ம செய்யறோம், அதுக்கு பயங்கரமான ஒரு எதிர்ப்பு வேணும், எதிர்ப்பு சக்தி வேணும். மற்றவனா என்னடா இப்படி பண்ற, தப்பு இல்லை அப்படிம்பான். இல்லைங்க நான் இது ஒரு ட்ரை பண்ணி பார்த்துட்றேன், இது சரியா தப்பான்னு ட்ரை பண்றேன், ஒருவேளை ஜெயிச்சிட்டோம்னா நல்லது தானே அப்படின்னு சொல்லி நம்ம ஜெயிச்சு காட்டணும். அதுதான் நாம் நமக்கு செய்து கொள்கின்ற மரியாதை. ரெஸ்பெக்ட் யூ. So long as you are living by your values, being authentic, running your own race and doing your dreams, who cares what anyone else thinks will says about you. உங்களுடைய ட்ரீம், நீங்க எதை நினைக்கிறீங்களோ அதை அடையறதுக்காக ஆத்தன்டிக்காக ஒரு ஓட்டம் ஓடணும். மற்றவன் என்ன திங்க் பண்ணுறான், ஃபீல் பண்ணுறான், என்ன சொல்கிறாங்கிறத பற்றி நமக்கு கவலை கிடையாது. பட் நம்மளுடைய லட்சியம் என்னைக்கும் உயர்வானதாக இருக்கணும். அப்படி ஒன்று நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் உங்களையே மதிக்கிறதாக அர்த்தம். As I wrote in the Greatness Guide, leadership isn't a popularity contest. லீடர்ஷிப்ன்றது பாப்புலாரிட்டி கான்டெஸ்ட் கிடையாது. எல்லாம் பண்ணுங்கப்பா பாருங்க, எப்பவுமே ரெண்டு பலசாலிங்க தான் மோதிக்குவானுங்க, சுற்றி இருக்கிற எல்லா நோஞ்சானுங்களும் கை தட்டுவானுங்க, ரெண்டு பேரில் எவனாவது ஒருத்தன் அடிச்சுக்கிட்டு சாகுவான். இது தேவையா? யோசிச்சு பாருங்க. ரெண்டு பலவான்களும் நட்பு ரீதியாக ஏதாவது போகட்டும் பாருங்க, எவனும் கை தட்ட மாட்டான். அவனுக்கு சண்டை போட்டுக்கிறானுங்களாம், அதில் ஒருத்தன் ஜெயிச்சானா அது கை தட்டுறானுங்களாம். நம்மளும் அதை மாதிரி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்தவன் கை தட்டணுங்கிறதுக்காக தேவையில்லாமல் இன்னொரு பலசாலி கூட நான் சண்டை போடணுன்ற அவசியம் கிடையாது. அவன் கூட கை கோர்த்து அவன் என்னை பற்றி என்ன நினைக்கிறான், நான் எப்படி முன்னேறதுக்கு அவனுடைய எண்ணம் என்ன இருக்குது, என்னை பார்த்து அவன் என்ன பயப்படுறான், அவனை பார்த்து நான் ஏன் பயப்படுறேங்கிற விஷயத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னா நான் முன்னேறலாம், என்னுடைய சுயமரியாதை உயரும். அதுதான் நம்ம எதிர்பார்த்து மேலே வரணும். இட்ஸ் அபவுட் டூயிங் வாட்ஸ் ரைட்ஸ். ரெஸ்பெக்ட் யூ. உங்களுக்கு நீங்களே மரியாதை கொடுக்கறது என்ன அப்படின்னா, நீங்க எது சரி அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்க செஞ்சீங்கன்னா உங்களை நீங்களே மரியாதை கொடுக்கறதுக்கு அர்த்தம். இல்ல அடுத்தவன் சொல்றாரு இது தப்பு நீ செய்யக்கூடாது அப்படின்னா விளக்கம் கேளுங்க, ஏன் செய்யக்கூடாது, இதுல என்ன ப்ராப்ளம், எனக்கு விளக்கம் கொடுங்க. அவர் கொடுக்குற விளக்கம் ஒருவேளை உங்களுக்கு சரின்னு பட்டுச்சுன்னா நீங்க அதை பண்ணாதீங்க. ஒருவேளை அவர் உங்களுக்கு சரியான சில பேர் சொல்லுவாங்க, இங்கே வேறுப்பா அதெல்லாம் என்கிட்ட கேட்காத, எனக்கு தெரியும் அது நீ பண்ணக்கூடாது, புரியுதா, நீ அதெல்லாம் கேள்வி கேட்காத அப்படின்னா அதெல்லாம் முடியாதுங்க, நான் அதை பண்ணிட்டு தான் நான் வேறு வேலை பார்ப்பேன்னு சொல்லி அடித்து சொல்லுங்கள். ஏன்னா அடுத்தவன் உங்களை பாராட்டணுன்றது பெரிய முக்கிய விஷயம் இல்லை, உங்களை நீங்களே பாராட்டி கொள்ள வேண்டும். நீங்கள் நினைக்கிற ஒரு வேலையை இன்னைக்கு நிறுத்திட்டீங்கன்னா நாளைக்கு ஒரு வேலையை நீங்கள் செய்யவே மாட்டீங்க, என்றைக்குமே நீங்கள் செய்ய மாட்டீங்க, பயப்படுவீங்க. ஐயோ அடுத்தவன் சொன்னால் செய்யலாம், நமக்கு ஏன் வம்புன்ற ஒரு ஃபீல் வரும், அப்போது செல்ஃப் ரெஸ்பெக்ட் போயிடும். ஸோ அது நமக்கு தேவையே இல்லை. தட் இஸ் வாட், இது எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம் பாருங்க. இட்ஸ் அபவுட் டூயிங் வாட்ஸ் ரைட். உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதை செய்யறது தான் செல்ஃப் ரெஸ்பெக்ட், ரெஸ்பெக்டிங் யூ. புரியுது இல்லைங்களா? தேங்க்யூ.